ஹல்லேலூயா. மீண்டும் இந்த மாதத்தில் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த சதீஷ் பிரதருக்கும் சிஸ்டருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சபை மக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய வார்த்தைகளின் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி நன்றி. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, சப்பா, மீண்டும் இவர்கள் மத்தியிலே உங்களுடைய வார்த்தை பகிர்ந்து கூட எங்களை கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்கிறேன். தகப்பனே, அடியனை மறைத்து நீர் பேசுங்கப்பா. அப்பா, இங்கே ஒவ்வொருவரும் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பை நீர் அவர்களுக்கு தந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகளை தந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை நிரப்பி நான் கூடியாக கேட்கிறேன். அடியனை மறைந்து நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இன்று உங்களுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனம் 11. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது வருகையை குறித்து பேசுகிற ஒரு காரியம். இன்னைக்கு பிரதர் சொல்லும் போது ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார். கடவுள் என்ன சொல்றாரு? நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்புகளை கொடுக்கிறார். இதே வசனத்தை தேவன் இன்னொரு தீர்க்கதரிசிகிட்டையும் அவர் பேசியிருக்கிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் வசனம் 10 எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இங்கே மகா சேனைகளாய் அவர்கள் நின்றார்கள். இது எசேக்கியேலுக்கும் தேவன் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறார். அங்கே யோவானுக்கு என்ன பண்றாரு? இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். கிட்டத்தட்ட இது ரெண்டும் எடுத்துட்டீங்கன்னா 600 ஆண்டுகள் கழித்து மீண்டும் யோவானுக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார். இது ரெண்டும் ஒரே இதுதான். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக எடுக்கப்படுகிற ஒரு காரியம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் நீங்க பொதுவாக பைபிள் எடுத்துட்டீங்கன்னா அது ஆர்டர் வைஸா இருக்காது. ஒரு குறிப்பிட்ட பகுதியாக அதை பிரித்திருப்பாங்க, ஆர்டர் வைஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி தாத்தா பேர 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 அப்படி போகாது கதைகள். அது ஒரு குறிப்பிட்ட வகையில் அவர்கள் எபிரேயர்கள்லாம் பண்ணியிருக்காங்க, பிரித்து வைத்திருக்காங்க. யூதர்கள் முதல் 5 ஆகங்கள்லாம் சொல்கிறோம் நம்ம தோரா, அது புக் ஆஃப் லா, சட்டங்கள் உள்ள ஒரு புத்தகம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் யோசுவாவிலிருந்து நீங்கள் யோபு வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா அது சரித்திரம். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள். அப்போ பழைய காலத்தில் ஒரே ஒன்று தான், ராஜாக்களின் புஸ்தகம், நாலாகம புஸ்தகம். நாலாகம புஸ்தகம் கூட இல்லை, ராஜாக்கள் தான் இருந்துச்சு. காலப்போக்கில் அதை 2ஆக பிரித்தார்கள். 3வது சங்கீதத்திலிருந்து பிரசங்கி உன்னத பாட்டு வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதை பொயட்ரி சொல்லுவாங்க. அது கவிதைகள் கதைகள் சொல்லுவாங்க. அடுத்தது என்ன புக் இருக்குது? ஏசாயாவிலிருந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மேஜர் ப்ராஃபிட் சொல்லுவாங்க, பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகம். எது? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், எரேமியாவின் புஸ்தகம், எசேக்கியேல், தானியேல், அப்புறம் என்னது? புலம்பல். ஏன்னா புலம்பல் யார் எழுதுனா? எரேமியா தீர்க்க தரிசனத்தால் எழுதுவார். அதுக்கப்புறம் வருது எல்லாமே மைனர் ப்ராஃபிட்ஸ். ஆனால் இந்த எசேக்கியேல் எழுதப்பட்ட காலங்கள் இப்போ கொஞ்சம் நான் சரித்திரம் தான் பேசுவேன். ஏன்னா சரித்திரத்தில் தான் என்ன பண்ண முடியும், காரியங்களை கற்றுக்கணும். ஏன் எசேக்கியேலுக்கு தேவன் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் உரைக்கிறார்? எந்த காலகட்டத்தில் அது அவர் உரைக்கிறார்? நான் மீண்டும் சொல்றேன், பழைய ஏற்பாடுல 2 தான் மேஜர் பெரிய காரியங்கள். நான் கடந்த வாரமே நான் சொல்லியிருந்தேன், கடந்த வாட்டி வரும்போது என்னென்ன? 1, இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திற்குள்ளே போவதற்கான காரியங்கள். அதுதான் அந்த தோராலிருந்து நீங்க யோசுவா வரைக்கும் நீங்க படிக்கிறீங்க இல்லையா? அதுக்கப்புறம் அவர்கள் கானான் தேசத்தில் சேரும்போது அங்கே நடக்கிற காரியங்களை குறித்து அந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் அந்த சரித்திரங்களை நம்ம படிக்கிறோம். இன்னொரு மேஜரான இந்த காரியங்கள் இருக்கு. யூதர்கள் எங்கே போகிறாங்க? பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போகிறாங்க. கரெக்ட் தானே? ஸோ இப்போ நம்ம பார்க்குறது இது எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது? கேட்டால் வாசிக்கலாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1.
நான் மீண்டும் சொல்றேன், கொஞ்சம் சரித்திரம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது புரிஞ்சாதான் ஏன் கடவுள் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை உபயோகப்படுத்த நம்மளை எப்படி உபயோகப்படுத்துவார் என்பதை நம்ம யோசிக்கலாம். படிங்கம்மா. படிங்கம்மா. அடுத்தது ஓகே. இதுல முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல சொல்றாரு, 30ஆம் வருஷத்திலே 4ஆம் மாதத்திலே 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபா நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவிலே இருக்கும் பொழுது. இந்த கேபா நதி எங்க இருக்குன்னா பாபிலோன் தேசத்துல. இவருடைய 30வது வயசுல இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதுகிறார். 2வது வசனம் என்ன சொல்லுது தெளிவா படிங்க. அது யோயாக்கீம் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷம். அதே தானியேல் 1:1 எழுதுங்கம்மா. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். இங்கே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் என்ன பண்றாராம்? அரசாண்ட 3ஆம் வருஷம். அங்க என்ன போட்டிருக்கிறது? சிறைப்பட்டு போன 5ஆம் வருஷம். அப்போ இவரும் எங்க போகிறார்? இவர்களும் தானியேலோட எங்க போயிருக்காரு? பாபிலோன் தேசத்திற்கு போயிருக்காரு. இவர் பிறந்தது கிமு 625ஆம் ஆண்டு. அவங்க சிறைப்பட்டு போனது 597ஆம் ஆண்டு. சோ அப்போ இவரை சிறைப்பிடித்து போகும்போது இவரும் ஒரு வாலிபர். இவரோட வயது என்ன? 25 வயது. சிறைப்பட்டு போய் 5ஆம் ஆண்டுல என்ன பண்றாரு? தேவன் அவரை சந்திக்கிறார். அதனால தான் அங்க சொல்றாரு, எனக்கு என்ன வயசு? 30 வயசு 4 மாதங்கள் 5 தேதின்றதை அவர் வெளிப்படுத்துகிறார். இப்போ எந்த காலத்துல எழுதப்பட்டது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம்? எப்போ எழுதினாங்க? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்துல தேவன் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு மீண்டும், அதாவது இப்ப வெளிப்படுத்தல் விசேஷமும் இது ஒண்ணுதான். வெளிப்படுத்தல் விசேஷத்துல நம்மளோட 2ஆம் வருகை குறித்து அங்க நிறைய காரியங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார் இல்லையா? யோவான் சொல்லிக் கொண்டு இருக்கிறார், ரோய் நற்செய்தியாளர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அது போல எசேக்கியேலுக்கு இப்ப இவங்க அடிமைப்பட்டு போயிட்டாங்க. அங்கே அவர்கள் நொறுங்கொண்டு கிடக்குறாங்க. கேபா நதி அண்டையிலே தேவன் எசேக்கியேலுக்கு என்ன பண்றாரு? வெளிப்படுகிறார். எப்படி வெளிப்படுகிறார்? படிங்கம்மா 4ஆம் வசனம். போதுமா? இப்போ தேவன் இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் தானியேலை கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? கடவுள் அவர்களை அரசாண்டு கொண்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் எசேக்கியேல் மூலமாக அவர்களுக்கு விஷன், எதிர்காலத்தோட தீர்க்க தரிசனத்தை அவர் உரைத்துக் கொண்டிருக்கிறார். இங்க இருந்து நீங்க சிறைப்பட்டு போக போறீங்க, மீண்டும் எங்க போக போறீங்க? யூதாவுக்கு போக போறீங்க. அங்க நடக்க போகிற சம்பவங்கள் குறித்து தான் என்ன பண்றாரு? எசேக்கியேலுக்கு அவர் தேவன் அவர்களுடைய பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த எசேக்கியேலோட தகப்பன் யார்? 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்கம்மா. 3ஆம் வசனம். சாரி, அந்த 5ஆம் தேதியிலே கல்தேய தேசத்திலுள்ள கேபா நதி அண்டையிலே ஊசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய இவன் தகப்பன் யாரு? ஊசி. அவன் யாரு? அவன் ஒரு ஆசாரியன். அப்ப யூத கோத்திரத்துல பிறக்கல, இவன் லேவி கோத்திரத்துல பிறந்திருக்கிற ஒரு. இந்த ஊசியோட முன்னோர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுக்காக பரிசுத்தமாக ஆசாரிய ஊழியம் செய்தவராக இருந்தார். 2 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 27. இந்த சாதோக்குடைய வம்சத்துல வரவங்க யாரு? இந்த பூஸோட வம்சத்துக்கு வரவங்க யாரு? இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இந்த சாதோக் என்பவனை ஏன் தேவன் அவ்வளவு பிரதிஷ்டமா பேசுகிறார்னா, தாவீதுடைய காலத்துல அப்சலோம் அவனுடைய மகன் என்ன பண்றான்? அவர்களை சிறைப்பிடிக்க வரும்பொழுது அவர்களாலே என்ன ஆயிடுச்சு? எருசலேமிலே
அருவருப்பாக்குள்ளாக தள்ளப்பட்ட பொழுது இவன் வைராக்கியமாக நின்று தாவீதுக்கு எல்லா விதத்திலும் அவன் பலமாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தான். அதுல 25 படிக்கலாம். ராஜா சாலோமோனை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவன் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வரப்பண்ணுவார். இப்ப என்ன ஆகுது, அப்சலோம் அந்த தேசத்தை பிடிக்க வரும்பொழுது அவர் என்ன பண்றாங்க, உடன்படிக்கையும் பெட்டி எடுத்துட்டு வேற தேசத்திற்கு போகும்போது அவன் சொல்றான், நீ கொண்டு வராதப்பா, நீ அங்க போ, அந்த சாதோம் தேசம் நீ அங்க இருக்கும் பொழுது கடவுள் மீண்டும் என்னை கொண்டு வந்தால் அதை பார்க்கறதுக்கு எனக்கு தேவன் என்ன பண்ணுவார், அனுமதிப்பு கொடுப்பார். ஏன்னா அவ்வளவு பெரிய ஈஸ்டா இருந்தார். எனக்கு தேவன் நம்மளும் என்ன பண்றாரு, அப்படிதான் அழைக்கிறார். நீங்க கேட்டார் இல்லையா, யாரெல்லாம் ஊழியம் செய்ய வருகிறீர்களோ, இவன் ஒரு ஊழியக்காரன். இவன் நிமித்தமா தான் எசேக்கியேல் கிட்ட அவர் என்ன பண்றாரு, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் உரைத்துக் கொண்டிருக்கிறார். இவன் இந்த காரியம் மட்டும் பண்ணலங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 35 1ஆம் அதிகாரம் 35. ஆசாரியனாகிய சாலோமுக்கு தைலப்பொங்கலை காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணது யாரு, இந்த சாலோமோன். ஏன் அப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்கிறார், ஏன்னா கடவுளுக்கு அவன் உண்மையா இருந்தால் அதனால தேவன் அவனை அவனை மட்டும் ஆசீர்வதிக்கல, அவன் நிமித்தமாக அவர் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க கடவுளுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியமும் என்ன ஆகும், உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வந்து செய்யணும். ஆமென். கொஞ்சம் வழியாதான் இருக்கிற சப்ஜெக்ட். ஏன்னா இது வந்து எசேக்கியேலுடைய புஸ்தகத்தை நம்ம யாருமே என்ன பண்றதில்லை, நிறைய பேர் ஏன் அவருடைய சரித்திரத்தை சொல்றேன்னா, எசேக்கியேலை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனா எதனால எசேக்கியேல் அவர் தேர்ந்தெடுக்கிறார்? எசேக்கியேலுக்கு அந்த புத்தகத்தை எடுத்தீங்கன்னா 3 பகுதிகளை நம்ம பிரிக்கலாம். முதல் வந்து தேவனிடம் நம்ம எப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை அந்த யூதா மக்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் அவர் உரைத்துக் கொண்டிருப்பார். ஏன்னா ஏற்கனவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாவம் செஞ்சதுனாலதான் எங்க கொண்டு போகப்பட்டாங்க, பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. மீண்டும் அங்க போய் என்ன பண்றாங்க, அதே தவறுகள் அவர் செய்யறாங்க. ஏன்னா அது பழகிட்டாங்கல்ல. இங்க ஷாத்ராக் மேஷாக் ஆபோத் தானியேல் என்ன பண்றாங்க, தன்னை பரிசுத்தப்படுத்திக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, இவங்க சாப்பிட்ற அந்த பருப்பும் என்ன கொடுக்காதீங்க, கொடுக்க அவங்க குன்ற அந்த சாப்பாடை எங்களுக்கு கொடுக்காதீங்க, எங்களுக்கு பருப்பை கொடுங்க அப்படின்றாங்க. ஆனால் இவங்க அப்படி வாழ, இவங்க ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற போஜனங்களை பண்ணிக்கொண்டு அந்த மக்களோட இணைந்து மீண்டும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தேவன் போய் பார்க்குறாரு. 5 ஆண்டுகள் கழித்து எசேக்கியேல் மூலியமாக அவர்கிட்ட சொல்றப்ப, நீங்க தப்பு பண்ணி தான் இங்க வந்திருக்கீங்க, திருப்பியும் தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா தேவன் என்ன பண்ண போறாரு, உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுது. அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கீங்க, இங்க வந்திருக்கீங்க, இங்கேயும் வந்து அந்த தவறுகளை செய்யாது என்பதுதான் முதல்ல 5 புத்தகங்களை கொடுத்திருக்கோம். மிச்ச புக்கு பார்த்தீங்கன்னா தேவன் அங்கே அவர்கள் நொந்து போயிட்டாங்க. காலங்கள் கடக்க கடக்க இனி நம்ம தேசத்திற்கு போவோமா, மீண்டும் நம்ம தேசத்திற்கு போவோமான்னு போதுதான் அந்த உலர்ந்த எலும்புகளை குறித்து அவர் என்ன பண்றாரு, தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். 3வது 40ல இருந்து 48 வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா மீண்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க, எருசலேமுக்கு போவீங்க, அங்க இடிக்கப்பட்ட என்னுடைய ஆலயத்தை கட்ட போறீங்க. அது எப்படி கட்டணும் என்பதை அவர் மாதிரிகளை அவர்களுக்கு உரைக்கிறார். இதுதான் மேஜரா பாத்தீங்கன்னா எசேக்கியேல் புஸ்தகம். அதேதான் நம்ம வெளிப்படுத்தலுக்கும் இதுக்கும் உள்ள ஒற்றுமையை நம்ம தேவன் எதெல்லாம் எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தினாரோ அதே தான் யாருக்கு வெளிப்படுத்தினாரு, யோவானுக்கும் அதை வெளிப்படுத்த விசேஷமாக. சும்மா இல்லைங்க, கடவுள் ஒருத்தர் அப்படின்னு கூட்டுற மாட்டார். அவர் உங்களை சொன்னார் இல்லையா, உங்களை பார்ப்பார், உங்களுக்கு ஒரு சோதனை கொடுப்பார், அதை நீங்க மேற்கொண்டீங்கன்னா உங்களை அவர் அருமையாக வழிநடத்துவார். இந்த சாதோவுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஞானத்தை அவர் கொடுக்கிறார். கிட்டத்தட்ட சாதோவுக்குல இருந்து எசேக்கியேல் வரைக்கும் எடுத்தீங்கன்னா 400 ஆண்டுகள். நீங்க எங்க தாத்தா பேர், எங்க தாத்தாவோட தாத்தா பேர் எனக்கு தெரியாது. அதே எசேக்கியேலுக்கு தேவன் சாதத்தை குறித்து சொல்கிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் வசனம் 15 இஸ்ரவேல் புத்திரரே, என்னை விட்டு வழி தப்பி போகிறீர்கள்.
காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய லேவியரின் ஆசாரியர்களே, எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நிலத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்நிதியில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அப்பா நீங்க வந்துட்டீங்க, மீண்டும் எங்க போவீங்க? இஸ்ரவேலுக்கு போவீங்க, யூதாவுக்கு போவீங்க. அங்க போய் மீண்டும் என்னோட ஆலயத்தை நீங்க புதுப்பிப்பீங்க. அப்ப யார் என் சந்நிதியில நின்று எனக்கு ஆராதனை செய்யணும்? சாதோக் வம்சத்தில் வந்தவர்கள். எத்தனை பேர் இருப்பான்? ஆரோனுக்கு அப்புறம் பிள்ளைகள் நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் லேவி கோத்திரத்துல ஆசாரிய ஊழியர்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இவன் தாவீதோடு இருக்கும்போது கிட்டத்தட்ட கிமு 1000ஆம் நூற்றாண்டு. இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது 585ஆம் ஆண்டு. அப்போ கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் கழித்து எசேக்கியேலுக்கு நீங்க அங்க போய் ஆலயம் கட்டுவீங்க. ஆனா அந்த ஆலயம் கட்டும் போது யார் நிக்கணும்ன்றாரு? சாதோக் வம்சத்தில் வருகிறீங்க. அது படிங்க மாத்திருக்கு. இஸ்ரவேல் புத்திரரே, என்னை விட்டு வழிதப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் போதும். புத்திரராகிய என்ன? இஸ்ரவேல் மக்கள் தவறி போகும் பொழுது அவன் என்ன பண்ணானா? அதை காவல் காத்தவன தன்னை அவன் பரிசுத்தமாக காத்தான். இன்னைக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு காரியம் யார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இம்மைக்குரிய ஆசீர்வாதம் இல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. ஆமென். நம்ம சும்மா சாதாரணமா படிக்கிறோங்க பைபிள. இது நான் சொல்லல, பைபிள்ல இருக்கிறதால நான் சொல்றேன். சாதோக்கு நிமித்தமாக இங்க எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரேல் மக்களை விடுவதற்காக காத்துக்கொள்ளும் பொழுது இன்னைக்கு உங்கள் நிமித்தமாக உங்க பிள்ளைகளும் உங்க பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? தேவனாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர் சொல்றாரு, உன்னை 7000 தலைமுறைக்கும் உன்னை கேள்விகள் கேட்கிறவனாக இருக்கிறார். அப்ப நம்ம எந்தெந்த தப்பெல்லாம் பண்றோம் அதை யாரை பாதிக்கும்? நம்ம ஜெனரேஷனை தான் பாதிக்கும். எதெல்லாம் நம்ம நன்மை செய்யறோம்னா யாருக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வரும்? சந்ததிக்கு தான் அந்த ஆசீர்வாதங்கள். நான் அழகா சொல்றாரு பாருங்க, அவன் என் காவலை காத்தவனாய் இருந்தான். இன்னைக்கு நம்ம பரிசுத்தமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வார்கள். இப்ப நம்ம நேரம் சாப்பிடுறோம். எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். இது நீங்க எடுத்துட்டீங்கன்னா இதுதான் இந்த உலர்ந்த எறும்புகளை குறித்து தேவன் அவருக்கு காண்பிக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். முதல் வசனம் வாசிங்க. என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகாந்திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் பிரதகமாய் இருந்தது. என்ன பண்றாரு? அவனுடைய ஆவியை எடுத்துக்கொண்டு போய் ஒரு பெரிய பாளையத்துல இருக்கிற என்ன பண்றாரு? எல்லாம் உலர்ந்த எலும்புகள். உலர்ந்த எலும்புகள்னா என்ன? பாட்பாட்டா இருக்கும். உலர்ந்ததுன்னா அது ஒண்ணுமே இருக்காது. நல்லி எலும்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நல்லி உடைச்சு சாப்பிடுவாங்க. நல்லி எலும்பு போடுன்னு கேட்பாங்க. கடிச்சா அது உறிஞ்சோட என்ன பண்ணுவாங்க? அந்த எலும்பை குப்பையில போடுவாங்க. ஏன்னா அதுல ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட எலும்புகள், அது ஒண்ணுக்கும் பிரோஜனம் இல்லாத எலும்புகளை குறித்து என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ண? அடுத்து படிக்கமா, 3வது படிக்கமா. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இப்ப நம்மளை பார்த்து கேட்கிறாரு, வெளியே இருக்கிற எலும்புகளை பார்த்து, இதெல்லாம் உயிரை அடையுமா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அடையாது. அது நாய் கூட சீக்கிரம் அந்த எலும்பு அவ்வளவுதான். அதுல இருக்கிற வரைக்கும், அந்த நேரம் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு என்னது வேல்யூ. அதனால நம்மளும் போய் கடையில நல்லி எலும்பா போடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா அது வேஸ்ட். ஆனா அந்த எலும்புகளை பார்த்து அவர் கேட்கிறார், உயிர் அழியுமா அப்படின்னு. ஆனா ஒரு உஷார ஒரு பதில் என்ன சொல்றாரு? எனக்கு தெரியாதுப்பா. பேதுதான் இதே வார்த்தை சொல்றாரு. அப்பா சகலுக்கு என்னை நேசிக்கிறாயே போது அவர் தான் சொல்றாரு, கடைசியா எனக்கு தெரியாது, அதை நீங்கள் தான் அறிந்திருக்கிற மாதிரி இவரு என்ன சொல்றாரு? இந்த உலர்ந்த எலும்புகளை குறித்து பேசுகிறார். இந்த உலர்ந்த எலும்புகள் என்பது நம்ம தாங்க. எல்லா பாவங்களும் பண்ணிட்டு அந்த பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இனி நமக்கு வாழ்க்கையே இல்லை என்னும் பொழுது தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கிறார் இல்லையா? மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் இல்லையா? அதுதான் இந்த உலர்ந்த அந்த ஒண்ணுக்கும் உதவாத எலும்பு அவர் என்ன சொல்றாரு? அது கிட்ட போய் என்ன பண்ண? தீர்க்க தரிசனம்.
நம்ம சொன்னா சொல்லுவோமா? சொல்லலாம். ஆனா அவர் போய் சொல்றாரு. படிங்கம்மா, அடுத்தது 5 படிங்க. படிங்க, அப்படி படிங்க. இந்த எலும்புகளுக்கு என்ன சொல்றாரு அவரு? மீண்டும் நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு ஆவியை ஊதுவேன். இப்போ ஒருத்தர் இறந்ததான்னு வச்சுக்கோங்களேன், உயிரோட இருக்காரு, அவர் நம்ம பேர் விட்டு என்னங்க அசோக் வந்தாரா அப்படின்னு கேட்போம். இதே நான் மறைச்சிட்டு வச்சுக்கோங்க, என்ன கேட்பாங்க? இந்த பாடியை எப்போ எடுக்கணும்? அப்போ ஒரு ஆவி உங்க சரீரத்துக்குள்ள இருந்தாதான் என்ன அது? அது உயிர். நீங்க எலும்புகள் உயிர் பெறுறது மாத்திரம் இல்லை, அதுக்கு என்ன பண்றாரு? அவர் நிறைய சதைகளும் நரம்புகளும் கொடுக்கிறார். ஆனா அதுக்கு ஆவி இல்லை என்பதுல என்ன ஆயிடும்? நம்ம ஒண்ணுத்துக்கும் பிரோஜனம் இல்லாதவர்களா இருப்பார். அப்ப அந்த ஆவி எங்கிருந்து வரணும்? பரிசுத்த ஆவி, இந்த ஹோலி ஸ்பிரிட் யார் நமக்கு கொடுக்கணும்? தேவன் மாத்திரம் தான் பண்ண முடியும், நமக்கு கொடுக்கிறார். அது அடுத்த வருஷம். இந்த எலும்புகளை பார்த்துதான் சொல்றாரு, உனக்கு நரம்பு கொடுக்க போறேன். ஏன்னா எல்லாமே போயிடுச்சு, வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கு இல்லையா? உனக்கு சதைகள் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஆனா நான் எப்போ என்னுடைய ஆவிகள் கொடுக்கும்போது தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? உயிரடைய போறீங்க. இன்னைக்கு நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நொந்து வந்திருக்கலாம். இன்னைக்கு அதே இஸ்ரவேல் மக்களும் அங்க அப்படிதான் இருக்காங்க. ஐயோ, நாங்க எங்க வந்துட்டோம்? சிறைப்பட்டு வந்தாச்சு. இனி நாங்க இங்கிருந்து எப்போ போக போறோம் தெரியல. இந்த தேசத்துல அங்க எப்படி அடிமையா வாழ போறோம் தெரியலன்னு யோசிக்கும் பொழுது தேவன் அந்த உலக எலும்புகளை காட்டி இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் என்ன பண்றாரு? தீர்க்க தரிசனம். இப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு, இந்த எலும்புகளுக்கு எல்லாம் சதை நரம்பு எல்லாம் வந்துருச்சு. இப்போ கடவுள் என்ன சொல்றாரு? 9 படிக்கமா. அடுத்தது படிக்கலாம். எப்படி இருந்தாங்களா? அந்த ஆவி வரும் பொழுது அவர்கள் மகா சேனையாக, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, தேவனுக்கு எல்லா விதமான கிருபைகளை அவர் கொடுத்து வண்ணமாக எப்படி இருந்தாங்களா? ஒரு புதிய சேனைகளாக நிற்கப்பட்டார். இதுதான் அங்கே வெளிப்படுத்த விசேஷத்திலையும் அங்க யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? யோவானுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அது 2வது வருகை குறித்து பேசுறது. இது இஸ்ரவேல் மக்கள் மீன் எங்க போனோம்? பாபிலோன் தேசத்திற்கு அவர்கள் புதுப்பிக்கப்பட்டு போவதாக அங்கே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க வந்துட்டப்பா, கஷ்டத்துல இருந்த உன் பாவத்தை எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். இப்போ உனக்கு என்ன பண்ணியிருக்கேன்? புது சரீரத்தை கொடுத்துருக்கிறேன், புது நரம்பை கொடுத்துருக்கேன், புது எலும்புகளை கொடுத்து என்னுடைய ஆவியை நான் கொடுக்குறேன். இனி நீ பரிசுத்தமாய் வாழும்படியாக. அதுதான் இந்த இதுல சொல்றாரு. அதே எசேக்கியேல் 36:26 தான் படிக்கணும். எதுக்கு கொடுக்குறாரு? அதெல்லாம் படிக்க மாட்டது. 27 என்னத்துக்கு? நீங்க 2வது சான்ஸ் கொடுக்குறேன். உங்க இதயத்தை மாதிரிலாம் நீங்க பாவம் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல விட்டுருங்க. ஆனா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? உங்களுக்கு நவமான இருதயத்தை தருகிறேன், சமாதானத்தை தருகிறேன், மீண்டும் உங்க வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். எதுக்குன்னா என்னை கீழ்ப்படிந்து நடந்து என் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இதுக்கு அதான பிரதர் சொன்னாரு, உங்களுக்கு 2ஆம் சான்ஸ் கொடுக்கறதுக்காக தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கலாங்க, இங்க எதுக்கு வந்திருக்கோம்? தேவன் ஒவ்வொருவரும் அவருடைய ஊழியத்துக்காக அழைக்கிறார். நம்ம சொல்லுவோம், நான் சார் 3வது தலைமுறையா அந்த கோயில் இருக்கிறேன், 4வது தலைமுறை. அது கிடையவே கிடையாது. ஒரு காலேஜுக்கு போறீங்க, என்ஜினியர் 5 வருஷத்துல நீங்க முடிக்கலன்னா என்ன ஆச்சு? நீங்க பாஸ் ஆ ஃபெயிலா? ஃபெயில்.
ஒரு திருச்சபைக்கு வந்து நீங்க உங்களை தேத்தி வெளியே ஊழியத்துக்கு நீங்க போலன்னா உங்களுடைய ஊழியத்துல நீங்க பாஸ் ஆஃபெயிலா? ஃபெயில். இந்த கோயிலுக்கு வரப்பா பாஸ்டருக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்றாரு, அப்பா கிடைச்சிச்சுப்பா போயிட்டு, தட் இஸ் நாட் லைஃப். அது திருச்சபை வாழ்க்கை கிடையாது. திருச்சபை என்பது ஒரு என்ன சொல்லுவாங்க, எஜுகேஷன் சென்டர். நீங்க இங்க வந்து வெளியே நீங்க சுவிசேஷத்தை சொல்ல போவதற்கு உங்களை பலப்படுத்தி ஆற்றி தேற்றி அவர் எல்லா விதத்திலையும் உங்களை என்ன பண்றாரு, வழிநடத்துவார். நீங்க அதை கொண்டு போய் வெளியே என்ன பண்ணணும், பிறருக்கு அந்த சுவிசேஷத்தை நீங்க சொல்லணும். நீங்க அந்த காரியங்கள் செய்யும் பொழுதுதான் தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, ஆசீர்வாதங்களை அவர் செய்வார். நான் கோயிலுக்கு வந்துட்டப்பா 2 மணி நேரம் உட்காந்துட்டப்பா, அதோட வீட்டுக்கு போறது, அதோட பைபிள் எடுத்துட்டு வருது, அது மாட்டே இல்லை. அதுக்காக உங்களை இங்க அழைக்கலைங்க. அவருடைய பணியை செய்வதற்காக உங்களே அழைத்திருக்கிறார். நீங்க சின்னதா அவருக்காக பிரதர்ஸ் அந்த சேர் எடுத்து போடுங்க காலையில வந்து, அதோட ஆசீர்வாதமே. அல்லேலூயா. நீங்க அதுதான் அந்த எசேக்கியேல சொல்றாரு, உலர்ந்த எலும்புகள் என்னாச்சு, இஸ்ரவேல் மக்கள் அங்கே நொந்து போயிட்டாங்க. இனி நம்மளுக்கு வாழ்க்கையில ஏன்னா அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, இனி நம்ம போக முடியாது, கடவுள் இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாருன்றதை அவர்கள் மனம் தளர்ந்து இருக்கும் பொழுது இந்த உலர்ந்த எலும்புகளை அவர் கொண்டு காத்து, இப்போ என்ன பண்ணுப்பா இஸ்ரவேலுக்கு சொல்லி, நான் அவங்களை கைவிடல, அவங்களுக்கு புதிய சரீரத்தை கொடுத்திருக்கிறேன், புதிய ஆவியை கொடுத்திருக்கிறேன், புதிய இருதயங்களை கொடுத்திருக்கிறேன். எதுக்கு? மீண்டும் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என் வழியா வரட்டும். நீ என்ன பாவனை பண்ணிடு, அதை அவர் மன்னிச்சு மறந்துடுறாரு. ஆனா நம்மளும் என்ன பண்ணணும், அதை விட்டு விலகணும். தண்ணி அடிக்கிறது இதுதான் பாவம் இல்லைங்க. பிறர் பற்றி புறம் கூறுறது, பிறர் இலக்காரமா பேசுறது, நான் தான் பெரிய ஆள் நினைக்கிறது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் நினைக்கிறது, இதெல்லாம் கூட என்னது பாவம். அல்லேலூயா. ஆமென். எனக்கு என்ன தெரியாது, அந்த எசேக்கியேலை பற்றி நான் பேசுறதா என் சாப்டரே கிடையாது. போன வாரம் எனக்கு கொடுத்தது எசேக்கியேல். இந்த எசேக்கியேலை நான் என்ன பேசுகிற போது இதுதான் அவர் சொல்லுவேன். விபீனிக்கிறப்போ என்ன நினைச்சு இங்க வந்திருக்கோ எனக்கு தெரியாது. ஆனா தேவன் உங்களோட இந்த வார்த்தைகளை குறித்து பேசிக்கொண்டு அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு நீ மனம் மாறி 2வது நிலையில இருந்தனா நீ மட்டும் ஆசீர்வாதமா இருக்க மாட்டப்பா, உன் சந்ததி என்ன பண்ண போகுது, ஆசீர்வாதமா இருக்க போகுது. அவர் விட்டுட்டாரா? பாபிலோனுக்கு போன இஸ்ரேல் மக்களை, யூதா மக்களை அப்படியே விட்டுட்டாரா? அவர்களை மீண்டும் என்ன கொண்டு வராரு, பாபிலோனுக்கு கொண்டு வந்து அவர்கள் ஆலயங்களை கட்டினாங்களா இல்லையாங்க? கட்டினாங்க. அங்க தேவனுக்கு ஆராதனை செய்தாங்களா இல்லையா? செய்தாங்க. சொல்ற பாருங்க, இங்க 12 எசேக்கியேல் 37:12. ஆகையால் தீர்க்கதரிசனம் வைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இப்போது கடவுளே, நான் உங்கள் பேரக்குடிகளை திறந்து உங்களை உங்கள் பேரக்குடியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேலிற்கு வரவும் பண்ணுவேன். என்ன சொல்றாரு, நீங்க நொந்து கிடக்குறீங்க, மரணம் அவ்வளவுதான், இங்க லைஃப் முடிஞ்சிச்சுன்றீங்க. ஒரு காலம் நீ செத்து கூட போயிருக்கலாம், ஆனாலும் மீண்டும் உங்கள் உலர்ந்த எலும்புகளை நான் புதுப்பிச்சு உங்களுக்கு ஆவியை கொடுத்து உங்கள் கல்லறையிலிருந்து நான் என்ன கொண்டு போக போறேன், இஸ்ரவேலுக்கு நான் கொண்டு போக போகிறேன். இதுதான் வெளி 2வது வருகையில அவர் சொல்றாரு. வரும்போது என்ன இருப்பாங்க, கல்லறைக்குள்ள இருக்கிறவங்க யார் முதல்ல எடுக்கப்படுவார்கள், அவர்கள். அல்லேலூயா. என்ன இங்க சொல்றாரு, நீ செத்து போயிருக்கலாம், நீ நான் போக மாட்டேன் நினைக்கலாம், இஸ்ரவேலுக்கு போல நினைக்கிற, ஆனா உன்னை பெணமா நான் கொண்டு போக மாட்டேன். உன் எலும்புக்கு நான் சதைகளையும் நரம்புகளையும் புதிய இருதயங்களை தந்து என்ன பண்ண போறேன், ஆவியை ஊற்றித்து உன்னை மீண்டும் அந்த கல்லிலிருந்து எடுத்து நெக்க கொண்டு போக போறேன், இஸ்ரவேலுக்கு கொண்டு போக போறேன். அப்போ தேவன் உங்களை மீண்டும் அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு உங்களை என்ன பண்ண போறாரு, கொண்டு போக. கவலைப்படாதீங்க, நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு கடவுள்கிட்ட நம்ம மனம் திரும்பி நம்ம மன்னிப்பு கேட்கும் போது மீண்டும் நமக்கு ஒரு புதுவிதமான வாழ்க்கை என்ன பண்ணுவாரு, அவர் தருகிறார். 11 பண்ணிக்கலாம். நான் உங்கள் பேரக்குடிகளை திறந்து உங்களை உங்கள் பேரக்குடிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இவர்தான் கடவுள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். 14 படிக்கலாம். உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரிழந்தீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று
சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னுடைய ஆவியை என்ன பண்ண போறேன், உங்களுக்குள்ள வைக்க போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க, உயிரடைய போறீங்க. இதுதான் ரோமர் 8:18 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் உங்களில் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாகும், ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அடுத்தது படிக்கலாம். அன்றில் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். என்னது? மரித்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி யார்கிட்ட இருக்கான்? திருப்பி படிக்கும் போது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். இந்த ஆவியை தான் அவர் மீண்டும் கொடுக்கிறார். யாரை? இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவி யார்கிட்ட இருக்கா? அவருக்கா நம்ம வசமா இருந்தால், எப்ப அது நம்ம வசமா இருக்கும், நம்ம பரிசுத்தமா தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழ பொழுது, இந்த உலக இச்சைகளுக்கெல்லாம் நம்ம விலகி வாழும் பொழுது, அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்ம போறாராம், உயிர்ப்பிக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி வாழணும்? பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தம் என்ன நினைக்கிறோம்னா, 4 பேர் காலையில் எழுந்து குளிச்சுட்டு அப்படியே புதுசா ட்ரெஸ் பண்ணிட்டு, அது இல்லைங்க. உங்க உள்ளத்துக்குள்ளே அதான் என்ன சொல்றாரு, நவமான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிற சாஃப்டான இருதயம். அந்த சாஃப்டான இருதயம் எப்படி இருக்கும்? பொறுமையா இருக்கும், நிதானமா இருக்கும். யார் பேசினாலும் அதை குறித்து கேள்வி பேசாது, கோபம் பேசாது, அதட்டாது, திட்டாது, சபிக்காது. இல்லையா? நம்ம சபிக்கிறோம் இல்லையா? அவ பாரு எப்படி ஆக போறாங்க, என்ன பேசிட்டு போயிட்டாங்க, அந்த வார்த்தை வரக்கூடாதுப்பா. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது கிடையாதுங்க. பிறரை நம்ம ஒரு தேவன் சொன்னார், இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறைய வரும்போது அவர் அந்த காதை வெட்டுறோம், காதை கூட அவர் பண்றாரு. சரி, அந்த பொறுமையை அவருடைய மாதிரியாக நம்மளை வாழ சொல்லி. அல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்து அங்கே இந்த தேவனானவர் எசேக்கியேலுக்கு இந்த உலர்ந்து எலும்புகளை குறித்த தீர்க்க தரிசனம். ஏன்னா அவங்க மீண்டும் என்ன பண்ணணும், நீ மரித்தாலும் எங்க போக போற, இஸ்ரவேலுக்கு மீண்டும் நான் என்ன பண்ண போறேன், ஜெருசலேமுக்கு உன்னை அழைத்து வரப்போகிறேன்னு சொன்ன தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறார். ஒரு கால் 2ஆம் வருகைக்குள்ள நம்ம மரித்தாலும் நம்ம பரிசுத்தமா வாழ்ந்திருந்தா தேவன் என்ன பண்ணுவாரா, நமக்கு இந்த ஆவி நிமித்தமாக நம்மளை உயிர்ப்பித்து மீண்டும் ஒரு 2ஆம் வருகையிலே நம்மளே என்ன பண்ண போறாரு, பரலோகத்திலே. ஆமென். அல்லேலூயா. சரி, ஓகே. வெளிப்படுத்தும் விசேஷத்திற்கும் எசேக்கியேலுக்குள்ள ஒத்துமைகளை சில வசனங்கள் மூலமா நான் சொல்றேன். ஏழுன்றவங்க அதை தெய்வீக சிம்மாசனத்தின் தரிசனம். அதாவது கடவுள் எசேக்கியேலுக்கும் சரி யோவானுக்கும் சரி அவர் வெளிப்பட்ட ஒரு சிம்மாசனம், அவருடைய ராஜாவோட சிம்மாசனம் பார்த்தீங்கன்னா ஒரே விதமான மாதிரியில தான் அவர் காட்டியிருப்பாரு. அது எசேக்கியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 28 நீங்க வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 2லிருந்து 8 வரைக்கும் நீங்க அதுல வாசிக்கலாம். அது குறிப்பிட்ட ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்றேன். எசேக்கியேல் 1:10 யார் எடுத்த வசனம்? அதே வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். இதே 4 அந்த சிம்மாசனத்தை எசேக்கியேலும் அங்கே என்ன பண்றாரு, மேகத்துல பார்க்கிறாரு. அதே தரிசனத்தை யார் பார்க்கிறா, இங்க யோவானும் பார்க்கிறார். அடுத்தது சுருளை உண்ணுதல். அதாவது தேவனுடைய புஸ்தகம் இருக்கு இல்லையா, அந்த புஸ்தகத்தை அவர்கள் உண்ண சொல்வார். ஏன்னா தீர்க்க தரிசனம் குறிப்பதற்காக. அது எசேக்கியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 9லிருந்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்துல 10ஆம் அதிகாரம் வசனம் 9, 10. இதுல ஹைலைட்டான அந்த 2 வசனத்தை மட்டும் நான் சொல்றேன். எசேக்கியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 3 யார் அடுத்த வசனம்?
அதே வெளிப்படுத்தல் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி. நான் புத்தரிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு காது கேட்டேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி பூசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆவிலும் உன் வாழ்க்கையில் தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். அதே தேவனுடைய புஸ்தகத்தை பற்றிய வெளிப்பாடுதல் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கும் சொல்லுகிறார். இங்கே வெளிப்படுத்தல யோவானுக்கும் அதை இவை நிறைய இருக்கு. நான் ஒரு 8 7 மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். நியாய தீர்ப்பில் 4 வாதைகள். அதுல எசேக்கியேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 21, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1-8. நோட் பண்ணீங்களா? சரி, எசேக்கியேல் 14:21 வாசிங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும் இந்நான்கு கொடிய தண்டனைகளையும் அனுப்பும்போது எவ்வளவு அதிக சங்காரமாகும். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆனால் அது 1-8 வாசனம் உங்களுக்கு கிளியரா புரியும். நான் 8 மட்டும் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். தெரியும். நான் பார்த்தபோது இதோ மங்கிர நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்ற பெயர். பாதாளம் அதன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் சுஷ்டமிருகங்களினாலும் பூமியின் கால் பங்கிலுள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதேதான் அங்க என்ன பண்றது? பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் துஷ்ட மிருகங்களினாலும் அங்க என்ன பண்ணுவாராம்? மகா சங்காரிப்பை உண்டாக்குவேன்கிறார். இங்கேயும் அங்கே வெளிப்படுத்த விசேஷத்துல யோவானுக்கும் அந்த தரிசனத்தை 4 விதமான குதிரைகள் மூலியமாக அவர் வெளிப்படுத்துகிறார். நீங்க வீட்டுல போய் வாசிக்கலாம். நெற்றியில் உள்ள அடையாளம். எசேக்கியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ எருசலேம் நகரம் எங்கும் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டுவிழுந்த மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். அதே வெளிப்படுத்தல் 7:3 படிக்கணுமா? நாம் நமது தேவனுடைய உரைக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு ஏறுமாறும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். இது ரெண்டுமே கடவுளுடைய பிள்ளைகளுக்கு முத்திரை போடுகிறார்கள். அந்த முத்திரை போட்டவங்க மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க? எந்த விதமான அழிவுக்குள்ளாக கொண்டு போக மாட்டாங்க. அதை தான் எசேக்கியேல் அங்கே சொல்லுகிறார். இங்கே யார் சொல்றார்? யோவானுக்கும் தேவன் அந்த முத்திரையை பற்றி அவர் சொல்றார். ஒரு தலையில அந்த முத்திரைகள் போட்டவர்கள் யாரு? அவர்கள் பரிசுத்தவான்கள், தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்த பிள்ளைகள் என்பதுதான் இங்கே அதை வெளிப்படுத்துகிறார். இப்போ 2வது வரும்போது அந்த முத்திரை நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம பரலோகம் போகப்படும். மீதியானவர்கள் என்ன பண்ணுவாங்க? இங்கே அவர்கள் பாதாளத்துக்குள்ளாக தள்ளப்படுவாங்க. அதுதான் அந்த எசேக்கியேலுக்கும் அவர் வெளிப்படுத்துறார். எசேக்கியேல் எழுதும்போது கிமு 575. இது எழுதும்பொழுது கிபி, அதாவது இயேசு பிறந்து 95 ஆண்டுகள் கழித்து யோவான் சாணகன் இதை யோவான் இதை எழுதுகிறார். கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் கழித்து 2 பேருக்கு என்ன பண்றாரு? ஒரே விதமான சிந்தனைகளை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அடுத்தது கோப் மற்றும் மாகோக் போர் அப்படின்றது ஒரு விதமான போரை பற்றி தேவன் வெளிப்படுத்துகிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் வசனம் 38, 39 அதிகாரத்தில் இருக்கு. 38ஆம் அதிகாரத்தில் இருக்கு, 39 அதிகாரத்தில் இருக்கு. அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 7-8. எசேக்கியேல் 38 1-3 வாசனம். யார் சொல்றாரு? கர்த்தர் அந்த மாகோ மேசே துவாக்குக்கு அவர் என்ன பண்றாரு? இந்த வார்த்தையை உரைக்கிறார். அதை தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 20ஆம் அதிகாரம் 7-8 யாராவது வாசிங்க. என்ன பண்ணுவான்? சாத்தான்
அவர்களை நம்மளோட யுத்தம் பண்றதுக்காக என்ன பண்ணுவான், இவர்களை கூட்டு வருவான்றாரு. இதே தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு, எச்சரிக்கிறாரு, நீ போகக்கூடாது அப்படின்றதை எச்சரிக்கையா சொல்றாங்க. 500-600 ஆண்டுகள் கழித்து அதே நகரத்திற்கு அதே மன்னனுக்கு தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறார். இங்கேயும் தேவன் என்ன பண்ணுவாங்க, ஏன் அவனுக்கு அந்த எச்சரிப்பு கொடுக்கிறார், அங்கே பிசாசு 1000 ஆண்டுகள் சிறையில் இருந்து வெளிப்படும் பொழுது இந்த மக்களை தான் அவளை பண்ண போறானா, நமக்கு எதிர்க்கமாக பரிசுத்தவான்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுபவர்களுக்கு இவர்களை கூட்டி வருவான் என்பதை தேவன் அங்கே வெளிப்படுத்தும் விசேஷத்துல அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். புதிய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துறது. சரி, ஜெருசலேம் ஆலயம் எத்தனை முறை இடிக்கப்பட்டுச்சு? ஒரு முறையா 2 முறை? பரவாயில்ல, தப்ப ஏதோ ஒரு கவனம் சொல்லாங்க. 2 முறை. ஒண்ணு சாலமோன் காலத்துல, அடுத்தது கிபி 67ஆம் ஆண்டுல ரோமர் மன்னர்களாக மீண்டும் எருசலேம் ஆலயம் என்னப்பட்டது. அதனால இங்கே அவர் புதிய எருசலேம் ஆலயத்தை கட்டுவதை பற்றி யோவானுக்கும் அந்த தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார். அங்க எசேக்கியேல் கொடுக்கிறார். எசேக்கியேல் எங்க இருக்காங்க, அவர்கள் எங்க இருக்காங்க, பாபிலோன்ல இருக்காங்க. இங்க சாலமோன் கட்டின ஆலயத்தை அவங்க இடிச்சிட்டாங்க. மீண்டும் யாரு போய் கட்டுறா, நெகேமியா தான் போய் அதை கட்டுகிறார். எப்படி கட்டுகிறார், எசேக்கியேலுக்கு காட்டின அந்த மாதிரியின்படி ஃபுல்லா கட்டல, ஒரு பகுதியை அவர்கள் கட்டுகிறார். யார் போறா, செருபாபேல், நெகேமியா, எஸ்ரா போய் அவர்கள் அந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறார்கள். மீண்டும் என்னாவது, ரோமர் காலத்துல இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு, மரித்து எழுந்த பிறகு ரோமர் காலத்துல அது மீண்டும் தவிர்க்கப்படுகிறது. அப்போ யோவானுக்கு மீண்டும் தேவன் என்ன சொல்றாரு, அந்த புதிய எருசலேமை கட்டுவதை குறித்து அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கிறார். அதுதான் எசேக்கியேல் 40 43 அதிகாரம் வரைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் வசனம் 15 17 வரைக்கும். எசேக்கியேல் புஸ்தகம் 40 அதிகாரத்திலிருந்து 43 அதிகாரம் வரைக்கும் அந்த புதிய எருசலேமை எப்படி கட்டணும்ன்றதை அவர் வெளிப்படுத்தியிருப்பாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் வசனம் 15 17 வரைக்கும். எசேக்கியேல் 40 அதிகாரம் 3-5 6 வசனம். அவருடைய தோற்றம் வெண்கலமாய் இருந்தது. அவர் கையில் சனத்தையும் ஒரு அளவுகோலும் இருந்தது. 5 படிங்க. அந்த புருஷனை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பதெல்லாம் உன் மனதை வை. நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ கொண்டுவரப்பட்டால் நீ காண்பதை எல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரிவி என்றார். இதோ ஆலயத்துக்கு புறம்பே சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது. அந்த புருஷன் கையில் 6 முழ நீளமான ஒரு அளவுகோல் இருந்தது. ஒவ்வொரு முழும் நமது கைகளுக்கு 4 பெருக்கடை அதிகமானது. அவர் அந்த மதிலை அளந்தார். போதுங்க. அவர் கையில் என்ன இருந்துச்சுன்னா அளவுகோல் இருந்துச்சு. யாரு, அவர் ஒரு புருஷன், அவர் வெண்மை தரித்தவராக இருக்கிறார். அவர் என்ன பண்றாராம், அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கான அந்த அளவுகளை அவர் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் வசனம் 15 வசனம். போதுமா? சோ அங்கேயும் பாத்தீங்கன்னா இங்கே பொற்கோலை வைத்து என்ன பண்றாரு, அந்த ஆலயத்தை அழைக்கிறார். ஏன்னா அது ரோமர்களாக தவிர்க்கப்பட்டது. மீண்டும் அவர்கள் எப்போ உயிர்ப்பித்து வரும்பொழுது இந்த ஜெருசலேம் ஆலயத்தை அவர்கள் புதுப்பிப்பார்கள் எப்படி என்பதை அந்த அளவுகோலை இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்துல சொல்றாரு. அதே எசேக்கியேல்ல அவங்க மீண்டும் சிறையில இருந்து எங்க போறாங்க, யூதாக்கு போகும்போது அங்க ஜெருசலேம் ஆலயத்தை அதை புதுப்பிக்கிறதுக்கான அளவுகோலை அங்கே அவர் சொல்கிறார். கடைசியாக வாழ்வின் நதி, இதுதான் தலைப்பு. இதுக்கு எசேக்கியேலின் புஸ்தகம் 47 அதிகாரம் வசனம் 1-12, வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் வசனம் 1-2. எசேக்கியேல் புஸ்தகம் 47 யாராவது எடுத்தா 1 வாசிக்குமா? 1ஆம் வசனத்தை 47 அதிகாரம் 1ஆம் வசனம். அது வீட்டுல போய் படிங்க. இது ஷார்ட்டா நான் சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு
அடுத்தது 12 படிக்கணும். நதி ஓரமாய் அக்கறை காண சகலவித குற்றங்களும் பலவும். அவைகளின் பிள்ளைகள் குடிப்பதில்லை, அவைகளின் கனிகள் எழுவதுமில்லை. அவைகளுக்கு மாறும் நன்மை பரிசுத்த ஸ்தலத்திலும் ஆயிரங்களினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கிறே. அவைகளின் கனிகள் ருசிக்கும், அவைகளின் பிள்ளைகள் அருள்மானவைகள். அது எப்படி இருக்குமா? எங்க இருந்து வருது? தேவ ஆலயத்துல இருந்து ஒரு நதி உருவாகுது. அது எங்கெல்லாம் கடந்து போகும்னு சொல்லுவாங்க. அது எங்க நடக்குதா? நதி ஓரமா இருக்கிற 2 பக்கத்துல இருக்கிற செடிகளுக்கு அது கனி கொடுக்கறதா இருக்கும். அது ஜீவன் கொடுக்கிற கனியா இருக்கும். அதுல இருக்கிற இலைகள்லாம் வேணாம் பழுத்து போகாது. அது கூட என்ன பண்ணலாமா? நம்ம உண்ணத்தக்கதாக இருக்கும். அது என்னது? வாழ்வின் நதி என்பதை அவர் அங்கே எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். அதை தான் வெளிப்படுத்தலையும் சொல்வார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனம் 1-2. இது அதே தான் சொல்றாரு இங்கேயும். அங்க எங்க இருந்து வருகிறது? ஆலயத்திலிருந்து வருகிறது. எங்க? ஜெருசலேம் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வரும். ஏன்னா தேவனுடைய என்ன சிங்காசனம் இல்லையா? ஜெருசலேம் ஆலயம். இங்க எங்க என்ன சொல்றாங்க? வானத்திலிருந்து ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்திலிருந்து பனிகை கற்களை போல நதி ஓடி வரும். அதுவும் என்ன பண்ணுது? நதி ஓரமா ஓடுற 2 செடிகள். அங்க என்ன சொல்றாங்க? 12 வகையான செடிகள். 12 கோத்திரத்தை பத்தி அங்க பேசுறாங்க இல்லையா? இஸ்ரவேல் 12 கோத்திரம் இல்லையா? அது கனிகள் கொடுக்கும். அந்த கனிகள் எப்படி இருக்குமா? அவங்களுக்கு ஜீவனும் சமாதானம் கொடுக்கிறதாக இருக்கும் என்பதை இது ஒரே விஷயம் தான் எசேக்கியேலுக்கும் அங்கே கொடுக்கிறார். இங்கே யோவானுக்கு கொடுக்கிறார். எது கொடுக்கிறாரு? சும்மா நம்ம படிச்சுட்டு மூடி போறதுக்கு இல்லை. இந்தபடி நம்ம வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த வேதத்தில் இருக்கிற ஒன்றும் அவர் சொன்னார் இல்லையா? புஸ்தகத்தை நீ சாப்பிடு. அது எப்படி இருக்குமா? மதுரை இதெல்லாம் சாப்பிட சொல்றாரு. அதுக்கு கொளுத்தி எல்லாம் போட்டு குடிச்சிடாதீங்க. வசனத்தை நம்ம உட்கொள்ள வேண்டும். ஆமென். எனக்கு ஒவ்வொரு வசனமும் ஜீவன் உள்ள நமக்கு தேவைகள் இருக்கிறது. எப்போ அது நமக்கு கிடைக்கும்னா என்ன சொல்றாங்க? வேதத்தை தியானிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வேதத்தை தியானிக்கும் போது கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களும் உணர்ந்து கொண்டு அதற்காக ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா என்ன ஆகும்? உங்க வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நேரம் போய் ஏசப்பான்னு சொல்லிட்டு என்ன ப்ரே பண்ணுவீங்க? நீங்க கேட்கலாம், தானியேலுக்கு செஞ்சது போல எனக்கு செய்யப்பா. தானியேலை போல நானும் ஒரு ஊழியக்காரனா? தானியேலை பத்தி தெரிஞ்சாதான் நீங்க அந்த வார்த்தை சொல்ல முடியும் இல்லையா? எத்தனை சாட்சியுள்ள திரளான சாட்சிகள் வேதத்துல இருக்கு இல்லையா? அந்த திரளான சாட்சிகளை நம்ம வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் தேவன் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ண முடியும்? மாற்றம். ஒரு சினி ஆக்டரை பார்த்து அவரை மாதிரி ஸ்டைலா வெட்டிக்கிறோம், ஸ்டைலா ட்ரெஸ் பண்றோம் இல்லையா? அது மாதிரி வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரோட குணாதிசயங்களையும் நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில எப்படி தானாக நம்ம பரிசுத்தமாய் வாழ முடியுங்க. நம்ம அது செய்யறதில்லை. நல்லதெல்லாம் நம்ம எதுவுமே எடுக்க மாட்டோம். இதை செய்து பாருங்க. தேவன் உங்களை மீண்டும் என்ன பண்ணுவாரு? உங்களையும் இந்த எசேக்கியேலை போலவும் யோவானை போலவும் பிறருக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாக மீண்டும் உங்கள் வாழ்க்கையில ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை தருவவராகவும் மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறவராகவும் இருப்பார். இது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்க சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாக. ஒரு காட்டுல எனக்கு ஒரு முறை கேட்டாங்க, அதனால சொல்ற டைம் ஆச்சுன்னு விட்டுறேன். ஒரு காட்டுல 4 மரம் இருந்துச்சான். அந்த 4 மரம் என்ன பண்ணிச்சா? ஒன்று பேசிக்கிச்சா. ஒரு மரம் சொல்லிச்சான், நான் செத்தாலும் ராஜா உட்கார்ற நாற்காலியாக தான் நான் சாகணும் அப்படின்ச்சா. இன்னொரு மரம் சொல்லிச்சா, நான் செத்தாலும் ராணி இருக்கிற பொக்கிஷமான ஒரு வீரவாக தான் என்ன பண்ணுவேன், நான் மறிச்சு போனோம் அப்படின்ச்சா. 3வது மரம் சொல்லிச்சா, நான் செத்தாலும் இளவரசனை போடுற தொட்டியாக தான், குழந்தை தொட்டியாக தான் நான் போவேன் அப்படின்ச்சா. 4வது மரம் ஒண்ணுமே பேசுறேன். அப்ப இந்த 3 மரம் அந்த 4வது மரத்தை பார்த்து கேட்டுச்சான், ஏன் நீ ஒண்ணுமே சொல்லல? அப்ப சொல்லிச்சான், கடவுள் என்னை எந்த நோக்கத்துக்காக என்னை படைச்சிருக்கான்னு தெரியாது. அந்த நோக்கம் வர வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்து கொண்டே இருப்பேன். மரித்தாலும் தேவன் என்ன பண்ணுவாரு? என்னை
களமாக பயன்படுத்துவார். அது 3வது அப்பா சிரிச்சிச்சான். நாட்கள் கடந்தது. அங்கே ஒரு தச்சன் வரான், அதாவது என்ன சொல்லுவாங்க, மரத்தச்சர் வந்துட்டு. அவனோட வேலை என்னன்னா, அந்த மரங்கள் எல்லாம் வெட்டி பொம்மை செய்து ஒவ்வொரு ஊராக எடுத்துகிட்டு போய் விற்கிறது தான் அவனோட வேலை. அவனும் அவன் மகனும் இங்கே வராங்க. பார்த்தா அந்த 4 மரம் இருக்கு. அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த 3 மரத்தை மட்டும் வெட்டுறாங்க. இந்த மரத்தை வெட்டலாம். 3 மரம் பார்க்க நல்லா, ஏன்னா அதுக்கு தான் சொல்லிச்சு, நான் போனால் என்ன பண்ணுவோம், ராஜா போகிறேன் சேராக தான் இருக்கணும் நிச்சயம் ஒன்று, நான் பீரோவாக தான் போவேன் நிச்சயம் ஒன்றுன்னு இளவரசத்தில் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த மரங்கள் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இந்த 1 மரம் மட்டும் கொஞ்சம் நோஞ்சா மாதிரி இருந்துச்சு. இதை வெட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த 3 மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், பொம்மை செஞ்சு பல ஊருக்கு எடுத்துகிட்டு போய் விற்கலான்றதை கொண்டு போயிடலாம். வீட்டுக்கு கொண்டு போனோடனே முதல் மரத்தை அவங்க அறுக்கும் போது சொல்கிறாங்க, இவருடைய ஒய்ஃப் சொல்கிறாங்க, எங்க நம்ம வீட்டில் மருமக வந்திருக்கா, அவன் நகை பொருள்லாம் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால இந்த மரத்தில் என்ன பண்ணுங்க, ஒரு பீரோவை செஞ்சு கொடுங்க அப்படின்னு. சரி, அவர் தான் பண்ணுறாரு. அந்த மரத்தில் அந்த மரம் ஆசைப்பட்ட மாதிரி என்ன ஆயிடுச்சு, இப்போ பீரோவா ஆயிடுச்சு. ஆனால் எங்கே இருக்கு, ராஜா வீட்டில் இல்லை, யார் வீட்டில் இருக்கு, அந்த தச்சன் வீட்டில் இருக்கு. திருப்பி 2வது மரத்தை வெட்டி அவர் பொம்மை செய்யணும்னு நினைக்கும் போது அவர் மருமகன் சொல்கிறாங்க, மாமா இப்போதான் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, அது போடுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், துணியில தான் போடுறேன், அதனால இந்த மரம் நல்லா இருக்கு, இதில் குழந்தைங்க போட்டு ஆடுற ஒரு தொட்டியை ஆக்கி கொடுங்க அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, அதை என்ன பண்ணுறாரு, வெட்டி அதை குழந்தைங்க போடுற தொட்டியை ஆக்கி அதை வச்சு. சரி, 3வது மரத்தை வெட்டி நம்ம என்ன பண்ணலாம், அது நம்ம பொம்மை செய்யணும் போது அவங்க வீட்டுக்கு அவங்க அந்த மட்டும் சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் இந்த பொம்மையை செஞ்சு என்ன பண்ணுறீங்க, இந்த ஊருக்குள்ளேயே விற்கிறீங்க, இதை ஒரு படக்கா நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன பண்ணலாம், நம்ம பக்கத்து தேசத்துலலாம் போய் கூட விற்கலாம், அதனால இது நல்ல மரமாக இருக்குது, இதில் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு போட்டு செஞ்சுருங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணுறாங்க, போட்டு செஞ்சுருங்க. திடீர்னு எல்லாம் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நைட்டு யாரோ கதவு தட்டுறாங்க. யாரு பார்த்தா ராஜா, ராணி, இளவரசன் 3 பேரும் வந்திருக்காங்க. என்னன்னா அந்த நாட்டை பக்கத்து நாட்டுக்காரன் பிடிக்க வந்துட்டா இவங்க 3 பேரை தப்பிச்சு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க கிட்ட தஞ்சம் புகழான்னு வந்திருக்காங்க. அப்போ ராஜா என்ன சொல்றாரு, ராஜாவும் மந்திரியும் இந்த மாதிரி நாங்கள் பக்கத்து நாட்டில் போயிட்டு அவங்க கிட்ட உதவி கேட்கணும், அதனால எப்படி போகிறதுன்னு தெரியலன்னு உடனே என்ன சொல்றாரு, இவரு என்கிட்ட படகு இருக்கு, அந்த படகு எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்து நாட்டில் போயிட்டு அந்த உதவி கேட்டு வாங்க அப்படின்றாரு. இப்போ அந்த மரம் என்ன ஆசைப்பட்டுச்சு, ராஜா உட்கார்ற நாக்காளியா இருக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. நடந்துச்சா இல்லையா? இப்போ ராஜா எதில் போக போறாரு, அவன் செஞ்ச அந்த படகுல தான் போய் பக்கத்து நாட்டில் இருந்து என்ன பண்ண போறாரு, உதவி வாங்க போறாரு. சரி, வீட்டுக்குள்ள இளவரசி ராணி என்ன பண்ணியிருப்பாங்க, தங்க நகை, அவங்க ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா காஸ்ட்லியா இருக்கும்ல. உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்க, அம்மா உங்க ட்ரெஸ் எல்லாம் விட்டு என்ன பண்ணுங்க, இந்த பீரோவில் வச்சிருங்க, அது பத்திரமா இருக்கணும்னு. உடனே ராணி அவங்க போட்டிருக்கிற ஆபரணங்கள், அவங்க ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த பீரோவில் வச்சிடறாங்க. அந்த பீரோன்னு ஆசைப்பட்டுச்சு அந்த மரம், ராணி உபயோகப்படுத்துற பொருளாக நான் இருக்கணும்னுச்சு. அந்த மாதிரி ஆசை நடந்துச்சுங்களா. 3வது அவங்க சேர்ந்து வச்சிருந்த தொட்டியில அவங்க கொண்டு இளவரசனை போட்டு என்ன பண்றாங்க, அவனை நாட்டு. அப்ப அந்த 3 மரம் ஆசைப்பட்டது நடந்துச்சாரு. ஆனா அந்த தேசத்தை முழுமையா என்ன பண்றாங்க, எல்லாருமே அந்த தேசத்தை பிடிச்சிடுறாங்க. போன ராஜாவும் என்ன ஆயிட்டாரு, சிறைப்பட்டு போயிட்டாரு. இவங்க ராணி எல்லாருமே எங்க போயிட்டாங்க, தஞ்சம் அடைஞ்சாங்க. இவங்களை கண்டுபிடிச்சு இங்கே வந்துட்டாங்க. எல்லாரும் ஓடி போய் அந்த காட்டுல அந்த மரத்துக்கு கீழே தான் என்ன பண்ணாங்க, அந்த நோஞ்சானா இருந்துச்சு பாருங்க, அந்த மரத்துக்கு கீழே தான் தஞ்சம் புகுந்தாங்க. அந்த மரத்துல இருக்கிற கிளைகளை உடைச்சுதான் என்ன பண்ணாங்க, அவங்க கூடாரத்தை அமைச்சாங்க. 4 இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மரத்துல பழம் பூக்க ஆரம்பிச்சுது. அந்த பழத்தை சாப்பிட்டு தான் என்ன பண்ணாங்க, அவங்க வாழ்வாதாரத்தை அவர்கள் கடந்து கொண்டிருந்தாங்க. அந்த பழத்தை சாப்பிட்டா அவங்களுக்கு என்ன ஆச்சு, வருமானம் வேணும் இல்லையா. இந்த மரத்துல இருக்கிற பழங்களை கொண்டு போய் தான் என்ன பண்ணாங்க, பிற ஊர்ல விற்று அவங்க வாழ்க்கை என்ன பண்ணாங்களாம், அவங்க வாழ்க்கையை அவர்கள் வழிநடத்த ஆரம்பிச்சாங்களாம். ஒரு காலத்துல அந்த மரத்தெல்லாம் என்ன ஆச்சு, அந்த மரத்தினாலதான் அந்த ஊரே, அந்த பக்கத்திலேயே ஒரு பெரிய ஒரு நகரமே உருவாச்சு. நம்ம ஆசைப்படலாம், நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகலாம். ஆனா தெய்வம் உங்களை பற்றி ஒரு திட்டம் வைத்திருப்பார். நீங்க அவர் திட்டத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, நீங்க 3 பேரும் மறிச்சிட்டாங்க. அவங்க ஆசைப்பட்டது நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு, டெம்பரரியா தான் நடந்துச்சு, பர்மனண்டா நடக்கல. ஆனா இது தன் தேவனுக்கு என்பதை அவர் எந்த பர்பஸ்க்காக என்ன படைச்சாரோ அதற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு கொடுத்த பொழுது அது அதுக்கு மாத்திரம் இல்லை, அந்த ஊருக்கே எப்படி இருந்துச்சான், செழிப்பு கொடுக்குற ஒரு நல்ல மரமா, கனி கொடுக்குற, ஜீவனுக்கு பிறருக்கு உதவி செய்யற மரமா இருந்துச்சான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படிதாங்க இருக்கும்.
நீங்க மீண்டும் தேவன் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறார். அப்பா உங்களுக்கு நான் என்ன செய்ய கிறிஸ்தவர்களுடைய முதல் பணி என்ன? எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பிசினஸ் பண்ணாலும் அது பண்ணணும் இது பண்ணணும், ஊழியம் எனக்கு டைம். அதை நீங்க செய்யுங்க. இது வளரும். வாலிப பிள்ளைங்க உங்க படிப்புல முதல்ல நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். என்னைக்குமே படிக்காதவர் அந்த 2 மணி நேரம் சர்ச்சுக்கு வராம படிப்பாராம். என்னங்க பண்றாங்க பையன்? அவன் வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. என் பசங்களை சொல்லுவாங்க, நான் திட்டுவேன். ஏன்னா அந்த இவ்வளவு நாள் 365 நாள் நீ படிக்காதவன் அந்த 2 மணி நேரத்துல படிச்சு நீ என்ன சாதிக்க போற? படிச்ச முடியுமா? இது ஒரு சாக்கு. நீ அதே இங்க வந்து உட்காந்து பாரு, தெய்வன் உங்க வாழ்க்கையை மாற்றும். அவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு, என்னால படிக்க டைம் இல்லை, ஆனா கடவுள்கிட்ட வச்சுட்டு போனேன், எனக்கு 72%. அல்லேலூயா. அது சாதாரணமா நினைக்கலாம். அவங்க நிலையில இருந்து நீங்க நினைச்சு பாருங்க. அவங்களுக்குள்ள எவ்வளவு போராட்டம் இருக்கும் தெரியுமா? ஐயோ என்னால படிக்கலையே, நான் பாஸ் ஆகனா ஃபெயில் ஆவேனா. ஆனா தேவன் அவங்களுக்கு 72 மார்க் கொடுக்கும் போது அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது அவங்களுக்கு தான். இதெல்லாம் சின்ன சாட்சியா இருக்கலாம், ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய சாட்சி. நீங்க நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க. உங்க காலேஜ் படிக்கும் போது நிறைய அந்த காலத்துல கேள்விப்பட்டிருக்கேன், காலேஜுக்குள்ள ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க, அங்க வந்துட்டு இந்த பிரேயர் ஃபெலோஷிப் வாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. உருவாக்குங்க. வாலிப பிள்ளைங்கள தான் அடுத்த ஜெனரேஷன் இருக்கு. நீங்க கடவுளுக்கு எவ்வளவு நேரங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளவு உங்கள் வாழ்க்கைகள் மாற்றும். மீண்டும் தெய்வம் சொல்லுகிறார், உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். எசேக்கியேலை போல, யோவானை போல, தேவன் சாதுக்கை போல உங்களையும் பரிசுத்தமாக்கி அவருடைய காரியங்களுக்கு உங்களை அவர் பயன்படுத்துவார். தலைகளை காட்டுகின்ற எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, தேவனே சப்பா, மீண்டும் இவர் மத்தியிலே அப்பா எனக்கு பேசி தந்த வாய்ப்புக்காக நன்றி. நீங்க எசேக்கியேலை குறித்து பேச சொன்னீங்க. நான் என்ன பேசுவதுன்னு தெரியாத போது அநேக காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி தகப்பனே இவர்களோடு நீங்க பேசியிருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு வாழ்க்கையில ஒரு புது வாழ்க்கை நான் தருவேன், புது இருதயத்தை தருவேன், புது நரம்புகளை தருவேன், புது சதைகளை தருவேன், புது ஆவியை தந்து உங்களை உயிர்ப்பித்து மீண்டும் என்னோடு நான் சேர்த்து உன்னை அழைத்து கொண்டு போவேன். நீ என்னோட பிள்ளை, என்னோட கரம் பிடித்து வான் என்பதை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீ பேர் சொல்லி அழைக்கிற அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இவர்களை மறைத்து தகப்பனே நீரே உங்களுடைய வாழ்க்கையை பொருட்படுத்திக் கொண்டு எல்லா விதமான கிருபையும் ஆசீர்வாதங்களையும் தாங்க. நான் வந்தது நல்லது, என் தேவன் என்னோட பேசினார் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க. குறிப்பாக சதீஷ் பிரதரை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த பலவீனத்திலிருந்தும் அவரை மீட்டு கொண்டு வந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒரு கேடும் வராதே சப்பா. நீரே அவரை பலமாய் வழிநடத்துங்க. உங்க உள்ள கருத்துல வைத்து அவரை தாங்குங்க. இந்த திருச்சபைக்காக அவர் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் நீரே அவருக்கு முன் சென்று அவர் வழிநடத்தி கொண்டு போங்க. உங்க ஆசீர்வாதம் இன்னைக்குமே அவரோட இருக்கட்டும், சிஸ்டரோடு இருக்கட்டும். அவர்களே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பேர ஆசிரியர்களப்பா. குறிப்பாக இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அப்பா நீரே பொறுப்படுத்திக் கொண்டு ஒவ்வொருடைய தேவைகளை நீர் தனிமையா சந்தித்து அவர் தேவைகளை நிறைவேற்றுங்கப்பா. இதை கூட சொன்னது போல எங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. நாங்கள் சமாதானத்தோடு கடந்து போகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்புறம் அன்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.